இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பரிபூரண ஜீவனின் அனுதின தியானத்தின் தலைப்பு நீதி என்னும் கிருபையுள்ள ஈவு, த கிரேஷியஸ் கிஃப்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். வசனம் ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. பாருங்க, இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. மிகுதியான கிருபையும் நீதியின் வரத்தையும் பெற்று கொள்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜீவனில் ஆளுகை செய்வார்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, முந்தின மாதம் ஆகிய அவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் இந்த மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த பூமியில். அப்போ நம்ம வாழ்வில் ஆளுகை செய்யும்போது பாருங்க, பாவங்கள், அழிவுகரமான பழக்கங்கள் பாருங்க நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா வியாதிகள், இல்லை பலவீனங்கள், இதை ஆளுகை செய்யுது. அப்புறம் பாருங்கள் பற்றாக்குறைகள், வறுமை, கடன், இது ஆளுகை செய்யுது. பாருங்கள், சிம்பிளாக சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பதற்காக பாருங்கள் அவர் மரித்து நிறைவான அந்த ஜீவனை நாம் அனுபவிப்பதிலிருந்து நம்மை தடுக்கும் எதையும் நம்ம ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அது ஒரு சுவாபம், ஒரு இருளின் ஒரு ஆதிக்கமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்த பாவ சுவாபம் நமக்குள்ளாக அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது பாருங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். எது ஆளுகை செய்ய வேணும்? அவருடைய அந்த நீதி என்னும் கிருபை உள்ள ஈவு. ஹல்லேலூயா. மிகுதியான கிருபை, நீதியின் அந்த ஈவு பற்றிய அந்த வெளிப்பாட்டை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலையும் பாருங்கள் அவர் நமக்கு கொடுக்கும் அந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்வோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்ம கேட்பதனால தான் விசுவாசம் வருகிறது. ரோமர் 10:17 பார்க்குறோம்ல, அதனால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போது பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 தான் விசுவாசம் வருகிறது. பலர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், தயவு பெறவும், வெற்றி பெறவும் நான் தகுதியாக இருக்கிறானா என்ற அநேக கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம் பாருங்கள். ஆனால் இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்கள், நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த எதிர்காலம் என்பது நம்ம எந்த அளவுக்கு பரிபூரணமாக இருக்க நம்ம கஷ்டப்படுறோமோ, இல்லாட்டி அதை நம்ம எவ்வளோ நம்ம மாற்றணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் நம்ம செய்யணும்னு நம்ம பிரயாசப்படுகிறது சார்ந்து கிடையாது. அது இயேசு கிறிஸ்துவின் ஆளுமையை பொறுத்தது. பாருங்க, 1 யோவான் 4:17 பார்க்குறோம்ல, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்படவும், தயவு பெறவும், வெற்றி பெறவும் அவர் தகுதியானவராய் இருந்தால் நானும் நீங்களும் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நமக்குள் இருக்கிறது கிறிஸ்து. இல்லை, கலாத்தியர் 2:20 பார்க்கணும்ல, கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். அப்போ நமக்குள்ள யார் பிழைத்திருக்கிறார்? கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். அதனால தான் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம், தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம், தயவு, வெற்றி, சுகம், பலன், தேவன் நம்மளுக்கு வைத்திருக்க திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் தகுதி பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் இருப்பதன் அர்த்தம் என்னன்னா பாருங்க, தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவின் பரிபூரணத்தின் அடிப்படையில் நம்மளை பார்க்கிறார் இல்லையா? 2 கொரிந்தியர் 5:21 பார்க்குறோம்ல, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ நாம் இப்போது கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த நீதி என்பது தேவனுக்கு முன்பாக சரியான நிலையில் இருப்பதை குறிக்கிறது. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவரும் தேவனுடன் சரியான அந்த ஐக்கியத்துக்குள்ளாக கொண்டு வரும்படியாக தான் தேவன் மனிதர்களுக்கு அளிக்கும் இந்த கிருபையின் பரிசு இந்த நீதி. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி சரியான நிலையில் இருக்கிறோம்னா, தேவனுக்கு முன்பாக இயேசுவின் சரியான நிலையை அடிப்படையாக இருக்கிறதுனால தான். பாருங்க,
நம்ம அநேகர் தேவனுக்கு முன்பாக நம்ம சரியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அநேக முயற்சிகள், சுய கிரியைகள் நம்ம எவ்வளோ முயற்சிக்கலாம். ஆனால் நான் அதை கண்டிப்பாக சொல்ல முடியும், அது தோல்வியில் தான் முடியும். ஏன்னா அதை நான் நிறைய முயற்சி பண்ணி நான் ஃபெயிலியர் ஆகிருக்கிறேன். ஆனால் என்னைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க அந்த வார்த்தையின் அடிப்படையில் வாழ முயற்சிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை, அவருடைய அனுக்கிரகம் பாருங்க, அந்த வல்லமை தான் நம்மை அது சரியான நிலைக்கு கொண்டு வரும். அதை என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உங்கள் சுய பலத்தினால நீங்கள் முயற்சிப்பீர்களானால் இன்றைக்கு விட்டு கொடுங்க பரிசுத்த ஆவியானவருக்கு. அன்றைய உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் அந்த கிருபையின் ஈவு, அந்த நீதி, அதை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன்ப்பா. அன்றைய கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பாருங்கள், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும், என்னுடைய வாழ்க்கை வெற்றி உள்ளதாகவும், என்னுடைய வாழ்க்கையில் தேவ தயவு உள்ளதாகவும் நிரம்பி இருக்கும் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் வரும்பொழுது, அந்த வெளிப்பாடு வரும்பொழுது, நாம் இயேசுவை போலவே நீதி உள்ளவர்கள் பாருங்க. ஏனென்றால் நம்ம நீதி அவரிடமிருந்து வருகிறது. நம்ம நீதியெல்லாம் போய் நிற்கவே முடியாது. நம்ம நீதியில் நம்ம நிலை நிற்கவே முடியாது. என்ன சொல்லுவோம் பாருங்கள், நம்ம நீதி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அவருடைய நீதி அது நம்மளுக்கு கிருபையின் ஈவாய் கிடைத்திருக்குது. ஹல்லேலூயா. அது அவர் நமக்காக சிலுவையில் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை நம் கர்த்தராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்ட போது, அவர் நாம் அந்நீதி அனைத்தையும் ஒரே முறைக்கு நிரந்தரமாக நீக்கி தமது நீதியின் பரிசை நமக்கு அளித்தார். ஹல்லேலூயா. இந்த நீதியை நாம் சரியான செயல்களாலோ ஒருபோதும் பெறவோ அடையவோ முடியாது. அது இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைக்கும் சரியான விசுவாசத்தினால் மட்டுமே அதை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், எபிரேயர் 12:1 பார்க்கலாம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார். அந்த விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு நம்ம விட்டு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையின் ஈவுனால, அந்த நீதி என்னும் அந்த ஈவுனால நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இனி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, மன சோர்வுகளோ, சரீர பலவீனங்களோ, ஆண்டவரே அப்பா, கடன் பிரச்சனைகளோ, உறவில் இருக்கிற பிரச்சனைகளோ எதுவுமே எங்களை ஆளுகை செய்ய போவதில்லை. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஒரே ஒருவரான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஜீவனில் நாங்கள் ஆளுகை செய்வோம் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.